ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவி அப்படின்னு சொன்னாங்க, பேய்லாம் பயங்கரமா வரும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்துல பேய் எங்கடா காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஏதாவது ஸ்கிரீனை வந்து கிழிச்சு விட்டு தான் பார்க்கணும் போல, இங்க பேய் ஒளிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரே நைட்ல எடுத்த படம் மாதிரி இருக்குப்பா. ஒரே நைட்டு, ஒரே வீடு, ஒரே ஆளு, ஒரே ஸ்கிரீன் பிளே. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு டார்க் மூவி, ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மால் பட்ஜெட்டான ஹாரர் மூவின்னு சொல்லலாம். எனக்கு என்னென்னா அந்த படம் பார்க்கும்போது ஸ்டார்டிங் என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. போக போக கிளைமேக்ஸில் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை அந்த எக்ஸ்பிளனேஷனை. படம் வந்து எனக்கு ஒரு சீன் தாண்டி எனக்கு அந்த ஹீரோவோட ஆக்டிங்லாம் அவன் பயப்படுறதை தாண்டி எனக்கே வந்து ஒரு செகண்டு நம்மளுக்கும் இதே மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குமோ, நம்ம இந்த இடத்துலலாம் பயந்துருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சது. ஸோ அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே அந்த பேயை காட்டுற ஒரு இடத்துலையுமே கண்டிப்பாக பயம் இருந்தது. இன்னொரு வாட்டி ஒரு சைலண்ட்டாக யாருமே இல்லாமல் படம் பார்க்கணும், தைரியம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நானா ரொம்ப தைரியசாலிடா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த படத்தை வந்து உட்காந்து சைலண்ட்டாக யாருமே இல்லாமல் பார்த்தா கண்டிப்பாக பயந்துருவான், ஒரு சீனுக்காவது பயப்படுவார். அந்த மாதிரி இருந்தது. ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப ஹியூமன் சென்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆக்சுவலி பாக்யராஜ் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரை மிஸ் பண்ணுறதா ரொம்ப வருத்தமாக இருக்குது உண்மையிலே. ஏன்னா லாஸ்ட் மீட்டில் கூட அந்த ஒரு சீனில் கூட அந்த ஹியூமர் சென்ஸோட ஒரு ஆக்டிங்லாம் பண்ணியிருப்பாரு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு என்ன ஒரே ஒரு கோவம்னா, அப்படி போடு சாங்லாம் நாங்கள்லாம் செலிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இவங்க என்னென்னா பேய்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அப்படியே அந்த இடத்துலலாம் எந்த மாதிரி பாட்டுறா இது, இப்போலாம் யோசித்தனா பேய் தானடா வரும் மைண்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம். யாருக்கு படம் பார்த்தேன், ஃபேமிலி மேனாக கூட வாழ்ந்துடலாம்ப்பா, பேச்சுலராக வாழ முடியாதுப்பா. பயம், தனியாக ரூம் எடுத்தா பயம் இல்லையே. அவன் தண்ணி அடிச்சா கூட அவன் ஜாலியாக இல்லையே. அவன் பேச்சுலர்னா தண்ணி அடிப்பாங்க, பீர் அடிப்பாங்க, அம்மா விட்டு தனியாக வந்து சம்பாதிக்க வந்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அவன் பயமாக தானே வாழறான், கதாநாயகன் பயத்தோடு வாழறானே, புரியுதா சொல்லுது? அவன் பயத்தோடு அந்த வீட்டில் வாழறான்னா அதான் ஸ்க்ரீன் பிளே. இதை முழுக்க முழுக்க அண்ணன் பாக்யராஜுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் சொல்கிறேன். அவரை காமிச்சோன்னா இன்னும் அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளேல இருக்குது. ஏன்னா இதில் அது அப்படியே அவருடைய ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இருக்குது, இதில் அது அப்படியே அசையில் இருந்தாலும் நிறைய மிஸ் பண்ணிட்டாரு டைரக்டர். ஸ்க்ரீன் பிளே நிறைய விட்டார், கோட்டையை விட்டார். இது முழுக்க முழுக்க பேய் படமா இல்லை கில்லி படமான்னு தெரியல. எதுக்கு எல்ஜி டிவில அடிக்கடி கில்லி படம் அப்படி போடு புரியுதா சொல்லு? அப்போ பயம் கலந்த ஜாலியான படம் மாதிரி தெரியுது, அவ்வளவுதான் படம். இந்த படம் முழுக்க முழுக்க ஸ்கிரீன் பிளே மிஸ்ஸு. ஸ்கிரீன் பிளே வந்து பாக்யராஜ் கிட்ட கொடுத்துருந்தா அழகா அதை முடிச்சுட்டு இருப்பாரு அந்த சொல்யூஷன். ஏன்னா அவரு வீடு, அவர் வாடகை விடுறாரு, ஒரு பேச்சுலர் பார்த்தா அவருக்கு தான் தெரியும் இதுல அந்த அதோடைய வீட்டுடைய நிலைமை அவருக்கு தான் தெரியும், ஹவுஸ் ஓனருக்கு தான் தெரியும். அதை மிஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான் சொல்ல. படம் முழுக்க ஃபேமிலியும் பார்க்க முடியாது, பேச்சுலர் பார்க்கலாம். ஒரே நைட்ல எடுத்த படம் மாதிரி இருக்குதுப்பா. ஒரே நைட்டு, ஒரே வீடு, ஒரே ஆளு, ஒரே ஸ்கிரீன் பிளே. நான் யாருக்கு ரைட்டிங் போடுறது? பார்க்கலன்னா பாக்யராஜோடைய ஸ்கிரிப்டுக்கு பார்க்கலாம். டார்க் மூவி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்குறேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ஹாரர் அதெல்லாம் வரும்போது செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பயங்கரமாக இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, ஹாரர் ஃபிலிமுக்கே பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அது முக்கியம், அதையும் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அது ஆக்டிங், அவரோட ஆக்டிங், ஹீரோயின்ஸ் ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அது படத்தை பார்த்தா தான் ப்ரோ தெரியும், சொல்லக்கூடாது. அதுதான் ப்ரோ, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்டாக ஸ்டோரி. அது பாட்டுக்கு அது என்ன கான்செப்ட்னு வச்சிருக்காங்கன்னு தெரியல, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு, நல்லா படம் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ போகிற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் பேர் ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, ஃபைட் சீன்ஸ்லாம் எல்லாம் இல்லை. ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு போயிடுறாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓவரால். ஏன் ஆக்டிங் எப்படி இருந்தது என்ன கேட்குறீங்களா? எனக்கு
எனக்கு அது சொல்ல தெரியல. அம்மா அக்கா எல்லாரும் பார்த்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கேன்னு தான் சொன்னாங்க. நான் கேட்டுட்டே இருந்தேன், ஓகே ஒழுங்கா பண்ணுறேன், நான் நடிப்பு வருதா மூஞ்சிலன்னு கேட்டுட்டே இருந்தேன். நல்லா பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. ஆடியன்ஸ் பார்த்த வரைக்குமே நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. அது நல்லா தான் இருந்தது. எனக்கு கஷ்டமா தெரியல, ஜாலியாக தான் இருந்தது. இப்போவா? இப்போ புதுசாக இருந்தது, பயமாக இருந்தது. எனக்கு நர்வஸாக தான் உள்ளே போனோம். எல்லாருக்குமே மொத்த டீமுக்குமே வந்து இது ஃபர்ஸ்ட். டைரக்டர் சார், ஹீரோ, டிஓபி சார் எல்லாருக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி. நர்வஸாக தான் இருந்தது உள்ளே போனப்போ. ஆனால் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. எல்லாரும் நல்ல ரிவ்யூவும் கொடுக்குறாங்க, அதனால சந்தோஷமா இருக்கு. கெஸ்ஸிங்கா? எங்களுக்கு ஆசை ரீச் ஆகணும்ட்டு, ஆனால் அது வந்து மக்கள் கையில் தான் இருக்கு. டார்க் மூவி பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவி அப்படின்னு சொன்னாங்க. பேய்லாம் பயங்கரமாக வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் பேய் எங்கடா காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஏதாவது ஸ்க்ரீனை வந்து கிழிச்சு விட்டு தான் பார்க்கணும் போல, இங்கே பேய் ஒளிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக நடிச்சிருக்காங்க அண்ட் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாக்யராஜ் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு, ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல இருந்து எடிட்டிங்ல இருந்து அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கு. எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இந்த படமே பேய் வச்சு தான் வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது பேய் போர்ஷனே காணோம்னா அந்த படத்தை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ப்ரோ. ஆடியோ எஃபெக்டில் அந்த பேய் போர்ஷன் வந்து ஒரு 2-3 போர்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், ஆடியன்ஸை பயன்படுத்தலை. அங்கே உட்காந்து ஆடியன்ஸ் வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அப்படி தான் இருக்காங்க. அந்த படத்தை ஃபுல்ஃபில்லாக எவனும் பார்க்க உள்ள உட்காந்துட்டு. மற்றபடி நடித்தவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு இந்த கதையை இன்னும் கொஞ்சம் கொடுத்த கதையை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு சொல்கிறேன். பேய் போர்ஷன் சொல்லிட்டு தோசைக்கல்லாம் பறக்குது, புக்கு பறக்குது. டிவியில் வந்து நம்ம கில்லி படத்தில் அப்படி போடுன்னு பாட்டு வரும் தெரியுமா, அந்த பாட்டையே ரிப்பீட்டாக ஒவ்வொரு போர்ஷன் சீன்லையும் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காமிச்சிட்டு பயமுறுத்துகிற பேய் எங்க, அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதை காமிக்கல, அதுதான் இதில் மிஸ் ஆயிடுச்சு. தவிர மற்றபடி ஓகே தான். மெயினாக வந்து ஹாரர் பண்ணால் நிறைய ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து பார்க்கறது பேயோட போர்ஷனு, அது வந்து பயமுறுத்துகிற மாதிரி அதை மாதிரிலாம் பார்த்து தான் இந்த படமே பார்க்க வருவாங்க. நீங்கள் இந்த டார்க் படம்னு வச்சுட்டு பேயை காணோன்னா நாங்கள் என்னத்தை சொல்கிறது, எங்கே போய் முட்டிக்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி டீமுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க போல், வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் 1 டைம் வாட்சபிள் தான் சொல்லுங்கள். நான் 10க்கு 4 தான் கொடுப்பேன்.